எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். என் அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். உலகெங்கும் உள்ள ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும், அங்காரகன் புந்தியும், கருணை உள்ள சுரதம் குருவும், காரவன் காவரியும், ராகுவும் கேதும் கருதுமிகு சோமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்தால் செய்யும் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி, திருச்சி. இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சுபமுகூர்த்தம் நாள் 23/11/2025. நல்ல நேரம் காலை 7 மணி 45 நிமிடம் முதல் 8 மணி 45 நிமிடங்கள் வரை, மாலை 3 மணி 15 நிமிடம் முதல் 4 மணி 15 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10 மணி 45 நிமிடம் முதல் 11 மணி 45 நிமிடம் வரை, இரவு 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை மதியம். யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய திதி திருதியை திதி மாலை 6 மணி 11 நிமிடங்கள் வரை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் மூல நட்சத்திரம் மாலை 6 மணி 57 நிமிடங்கள் வரை, பின்பு பூராட நட்சத்திரம். யோகம் திருத்தி நாம யோகம் காலை 11 மணி 44 நிமிடம் வரை, பின்பு சூலம் நாம யோகம். கர்ணம் கரசை கர்ணம் மாலை 6 மணி 11 நிமிடம் வரை, பின்பு வணிசை கர்ணம். சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரம் மாலை 6 மணி 57 நிமிடங்கள் வரை, பின்பு ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலவரங்கள்: கடகராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், விருச்சக ராசியில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், தனுசு ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான். ஜோதிட குறிப்பில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இப்போ சொல்லக்கூடிய டிப்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நன்மையும் நடக்கும். இவங்க எந்த கோயிலுக்கு வழிபாடு போனாலும் மறிக்கொழுந்து பூ வாங்கிட்டு போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாக அது அம்மன் கோயில் வாசலில் தான் விற்பாங்க. அந்த மறிக்கொழுந்தை வந்து அதிகமாக பயன்படுத்தும் போது இவங்க வாழ்க்கையில் வந்து வெற்றிகள் வந்து கொடுக்கும். அப்படி இல்லைன்னா மறிக்கொழுந்து சென்ட்டை பயன்படுத்தினாலும் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக உண்டு. அருகம்புல் ஜூஸ் குடிக்கலாம், சூரணம் அதையும் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அல்லது விநாயகர் வழிபாடு பண்ணும்போது அந்த அருகம்புல் மாலை கட்டி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அல்லது அந்த அருகம்புல்லை வந்து பையில் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பை வந்து இவங்களுக்கு கொடுக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மழை காலங்கள்லாம் இருக்கிறனால கம்பளி போர்வை வந்து தானமாக கொடுக்கலாம். அல்லது வந்து சொற்று, ஆதரவற்ற இல்லங்களில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து கம்பளி போர்வை, சொற்று இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுக்கலாம். வசதி வாய்ப்பு உள்ளவங்க அதை வந்து கண்டிப்பாக வந்து செய்யுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து வீணை இசையை வந்து இவங்க ஃபோனில் வந்து ரிங்டோனாக வச்சுக்கிறது இவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். அல்லது அந்த இசையை வந்து அதிகமாக கேட்கறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து தானமாக கொடுக்கலாம். கோழி முட்டை தானமாக வந்து நாட்டுக்கோழி முட்டை கொடுத்தா இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு எளிதில் கிடைச்சிரும். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து பர்மனண்ட் மார்க்கரை பயன்படுத்தி உங்களோட மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க. எழுதும்போது உங்களுக்கு என்ன தேவை, வீடு வேணுமா, நகை வேணுமா, திருமணம் ஆக வேண்டுமா, குழந்தை பேர் வேணுமா, இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன கனவுகள் இருக்கோ அது ஒன்றா செயல்படுத்துங்க. ஓகேங்களா? தொடர்ந்து எழுதுங்க. அப்போ தான் அது சீக்கிரத்தில் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து கொடுக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் எழுத விடாது, தடைகள் அதிகமாக வரும், பார்த்துங்க. மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54. ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 88. சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90.
கன்னி ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 93. துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 77. விருச்சக ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. தனுசு ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 20. மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22. கும்ப ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 26. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 51. இந்த நாள் இனிய நாள அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி. நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.